ஐயோ, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என் உடம்பு இப்படி ஆகிடுச்சே. இந்த பழைய Dress எல்லாம் இப்போ எனக்கு பத்தவே மாட்டேங்குது. நான் எவ்ளோ ஒல்லியா இருந்தேன். செல்லக்குட்டி, இதுக்கு போய் ஏன் கவலைப்படுற? இது ரொம்ப சிம்பிள். நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணு. முதல்ல தினமும் காலையில வெறும் வயித்துல சீரக தண்ணி குடி. கவிதா, கவலைப்படாத. இந்த சீரக எலுமிச்சை எல்லாம் உன் வயிற்ற சரி செய்யும். அப்படியா பாட்டி? எப்படி சாப்பிடணும்? இந்த சீரகத்தை தண்ணியில போட்டு கொதிக்கவ இஞ்சி எலுமிச்சை சேர்த்து குடி. நல்லா இருக்கும். ஓ சரி பாட்டி, நன்றி. பரவாயில்ல கண்ணு. அப்புறம் சாப்பிடும்போது நல்லா மென்னு நிதானமா சாப்பிடு. வெள்ளை பொருள்களை குறைச்சுக்கோ. சரி பாட்டி, நான் ட்ரை பண்றேன். பாரு கவிதா, இந்த இஞ்சி சீரகம் எலுமிச்சை எல்லாம் கொதிக்குது. பாட்டி, இதுதான் ருசியா இருக்கும். கவிதா, பாரு இந்த கலவை கொதிக்குது. பாட்டி, நல்ல வாசனை வருது. இப்போ இந்த எலுமிச்சை சேர்க்கலாமா? ஆமா பாட்டி, சேர்க்கலாம். பாட்டி சொன்னது போல நான் தினமும் காலையில சீரக தண்ணி குடிச்சிட்டு இப்போ நடைப்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. நான் கண்டிப்பா பழையபடி மாறுவேன். பாட்டி பாருங்க, நான் பழையபடி எவ்ளோ ஸ்லிம்மா ஆகிட்டேன். நீங்க சொன்ன அந்த எளிய குறிப்புகள் தான் என்ன மாத்துச்சு. நான் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாட்டி, இந்த சிவப்பு புடவை இன்னும் எனக்கு அருமையா பொருந்தது பாருங்க. ஆமா கண்ணா, ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஆல்பம் இன்னும் என் மனசுல பச்சையா இருக்கு பாட்டி. அத பார்த்து சிரிக்கிற உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி பாட்டி. என் செல்லக்குட்டி, நான் சொன்னதை விட உன்னோட முயற்சியும் விடாமுயற்சியும் தான் இதுக்கு காரணம். இப்போ நீ ரொம்ப அழகா இருக்க. உங்க ஆலோசனை மட்டும் இல்லாம நான் இதை சாதிச்சிருக்கவே முடியாது பாட்டி. அது மட்டுமில்ல, அதான் முக்கியம். ஆரோக்கியமா இருந்தா எல்லாமே இனிமையா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஆமா, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.